போராட்டம் தொடங்கின உடனே ஒரு அதிகாரியை அழைச்சி அதை அனுப்பி அதை பேசி அதை முற்று கொண்டு வரணும்ல. தொடர்ச்சியாக அவங்க வர்றதும் இவங்க கைது பண்ணி போடுறதும் ஒரு மந்தைகளை நடத்துறதும் எல்லாம் 10 நாள் எல்லாம் வேலை விட்டுட்டு கர்ப்பிணி பெண்கள் பிள்ளைகளை விட்டுட்டு இந்த பெண்கள் வெயில்ல ஒரு அவசர தேவைக்கு கூட வெளியில போக முடியாது. ஒரு கழிவற வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. இது எப்படி எடுத்துக்கிறது? இந்த மாதிரி எல்லாரையும் வீதியில் நின்று போராட வச்சுட்டு நல்ல ஆட்சி கொடுக்குறேன்னு பேசிட்டு இருக்கிறத எப்படி பார்க்கறது? இது சர்வாதிகாரமாக கூட நான் பார்க்கல. இது ஒரு பெரிய கொடுங்கொன்மையாக இருக்கு. இப்போ போராடுறாங்க, அவங்கள ஒருத்தன் நான். இது என்ன உங்கள் பிரச்சனைன்னு கேட்க என்னை நெருங்க விடாமல் இப்படி நிறுத்தி பேசிட்டு போங்கன்னா என்ன அர்த்தம்? இது எந்த மாதிரி புரியல. யாருடைய கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி இருக்குது? அப்புறம் எதுக்கு உங்கள் கனவுன்னு கேட்குறீங்க? என்ன கனவு இருக்குது? அவங்க கனவை தான் சொல்கிறாங்க, அவங்க பிரச்சனைகளே சொல்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில் வரும் தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கைக்கு போய் மக்களில் குறை கேட்டு வந்து மக்களின் பிரச்சனையை கேட்டு வந்து தேர்தல் வரைவு கொடுப்பேங்கிறீங்க, அறிக்கை கொடுப்போங்கிறீங்க. பிரச்சனையே நீங்கள் தான். இப்போ எங்கள் கனவே இந்த ஆட்சி முறைகளை அப்புறப்படுத்துவதாக தான் இருக்கும். வேற என்னவா இருக்குது கனவு? என்ன கனவு இருக்குது இங்கே? அதான் சொல்கிறாங்களே, எங்கள் கனவே எங்களுக்கு இதை கனவை தான் போராடி சொல்லிக்கிட்டு இருக்கமே, கேளுங்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஆசிரியர்களாக இருக்கட்டும், இவங்க நிறைய பேர் இந்த மாதிரி போராட்டம் நடத்துகிறாங்க, அவங்களுக்கு அனுமதி இல்லைன்றாங்க, கைதும் நடக்குது. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் திராவிட மாடலின் 2.0 திருப்பியும் ஆட்சி அமைக்க போகுது, 2.0 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த கொடுமையை விட இன்னும் கூடுதலான கொடுமையை அடுத்து தொடரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள்லாம் எச்சரிச்சுக்கிறங்க, கவனமாக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்கங்கிறாங்க. வேற ஒன்றும் சொல்ல வரல. அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். கூட்டணி பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் எனக்கு பங்கு இல்லை, என்னை விட்டுருங்க. அது பிரச்சனை இல்லை, அது கிடையாது. இதில் இப்போ இந்த மக்களின் பிரச்சனை தான் நமக்கு 10வது நாள் இன்னைக்கு இல்லையாப்பா? 10 நாள். இந்த தங்கச்சிக்கு ஒரு 15,000, இவருக்கு 12,000, இவருக்கு 12,000. இதை வச்சுக்கிட்டு இவர் எப்படி வாழ்வாருன்னு சொல்லுங்க. மகளிருக்கு ஊக்கத்தொகையே 12,000 கொடுக்குறீங்க ஒரு ஆண்டுக்கு. இவர் என்ன பண்ணுவார்? எப்படி வாழ்வாருன்னு சொல்லுங்க. ஒரு வாடகை கட்டணும், இவர் எப்படி ஒரு துணிமணி எடுத்துக்கிட்டு எப்படி வேலை செய்யறது? இது எந்த மாதிரி கணக்கில் எடுத்துக்கிறது? ஏதோ இது ஒரு ஆட்சி முறைன்னு நம்மளும் இதை சகித்துக்கிட்டு போராடுறவங்களெல்லாம் வேற வேலை வெட்டி இல்லை, சும்மா போராடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இப்படி யாரு பிரச்சனைக்கு தான் இவங்க கவனத்தில் எடுக்கிறாங்க? கொடுமையா இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியுது. இதுக்கு ஒரு முற்று வைக்கணும். அதுக்கு தான் நாங்கள் எங்களை போல பிள்ளைகள் போராடிட்டு இருக்கோம். ஆதரவு தெரிவிக்க வந்த உங்களே கைது பண்ணி கூட்டு போறாங்க. உள்ளே போகக்கூடாது, சந்திக்கவே கூடாதுங்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி அனுமதி இல்லை? அது அனுமதி இல்லைன்னா இதெல்லாம் சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன? நீங்கள் ஒன்று கவனிக்கணும். ஒரு நாட்டில் நடக்கிற அநியாயம் அக்கிரமத்தை எடுத்து கூறுவதை எடுத்து பேசுவதை குற்றமாக கருதுமானால் அந்த நாட்டு சட்டம் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறார்கள் என்று பொருள் என்று எட்வர்ட் ஸ்னோடன் சொல்கிறான், ஒரு அறிஞர். இப்போ இது எந்த மாதிரியான ஆட்சி முறை? ஒரு பிரச்சனையை சொல்லி போராடுறதுக்கே அனுமதி இல்லைன்னா அது எவ்வளவு கொடுமையான ஒரு ஆட்சி முறை. அது சர்வாதிகாரம்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா சர்வாதிகாரம்ங்கிறது நேர்மையான ஆட்சியாளன் சர்வாதிகாரமாக தான் ஆட்சி நடத்துவான். ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியும். இதெல்லாம் சர்வாதிகாரத்தில் வராது, இதெல்லாம் கொடுங்கோன்மை. ஒரு பிரச்சனை இருக்குது, நீ போராடவே அனுமதிக்கணும். இவன் பிரச்சனை எனக்கு எப்படி தெரியும், இவங்க பிரச்சனை எப்படி தெரியும், இவர் பிரச்சனை எப்படி, இவர் பிரச்சனை எனக்கு எப்படி வெளியில் தெரியும்? எதுவுமே சொல்லாத நீ பேசாமல் இருந்து குறவழியை நெரிக்கிறது கொடுங்கோன்மையா இல்லையா? அதுக்கு பேர் என்ன? ஜனநாயகம். அங்கே எங்கே கருத்து இருக்குது, எங்கே சுதந்திரம் இருக்கு சொல்லுங்க. நீங்கள் நியமித்த குழு மகளிர் சுய உதவி குழுன்னு நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க. அதை உருவாக்குறதுக்கு சொன்னீங்க. 7.25 லட்சம் குழு இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது எப்படி இருக்கு பாருங்க. அவங்கள உருவாச்சு எல்லா வேலை திட்டத்துக்கும் எங்களை தான் பயன்படுத்துறாங்க. இப்ப காலை உணவு திட்டமா நாங்க தான் பண்ணி செய்யணும், இந்த நான் முதல்வன் திட்டமா நாங்க தான் வேலை செய்யணும், உங்கள் கனவு என்னன்னு கேட்டு சொல்லணுமா அதுவும் நாங்க தான் சொல்லணும். எங்களுக்கு ஒரு பணி நேரம்ங்கிற ஒன்னே கிடையாதுங்கிறாங்க. அதாவது கொத்தடிமைகள் போல வச்சு உழைப்பை சுரண்டுகிறத எப்படி மக்களாட்சின்னு எப்படி எடுத்துக்கிடுவீங்க? சமீப கால போராட்டங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதான் இவ்வளவு போராட்டங்கள் இருக்குது.
போராட்டங்கள் இருக்குது. இந்த போராட்டங்களை திணிக்கிறது யாரு? போராட்டங்களை இந்த மக்களுக்கு இவங்க 2 பேருக்கும் கையளிச்சது யாரு? அரசு தானே. அது தேர்தல் நேரத்தில் நடக்கிறது காரணம் இந்த நேரத்தில் சொன்னாவாது அது கவனத்தில் எடுப்பாங்கன்னு அது அழுத்தம் கொடுத்து பார்க்குறாங்க. அது கண்டுக்கிறது இல்லை. இந்த ஆட்சி இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த கட்சி அதிமுக ஆட்சி இருந்தால் நாங்கள் சரி செய்வோம்னு சொல்கிறது. இப்போ இதே போராட்டங்களை ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கோ அல்லது பணி நியமனத்திற்கோ சம வேலை சம ஊதியத்திற்கோ அவங்க ஆதரவு கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ ஒவ்வொரு போராட்டத்துக்கு நீங்கள் உறுதியை கொடுத்து வாக்குறுதியை கொடுத்து தேர்தல் அறிக்கையிலையும் கொடுத்து அதை நிறைவேற்றாத போது தான் அது பிரச்சனை வருது.